புக்கெட் மெத்தஜாம் தமிழ் பள்ளி மின்னிய கருள நடுவ அலைவரிசை வாயிலாக இவ்வார்த்தைக்கான முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குவது நான் என்லி சைமன். 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 ஆண்டிற்கான பள்ளி தவணை தொடக்கம் கண்டது. பள்ளியின் முதல் நாள் அன்று மாணவர்களை ஆசிரியர்கள் அனைவரும் இம்முகத்துடன் விமரிசையாக வரவேற்றனர். 17ஆம் தேதி இவ்வருடம் இப்பள்ளியில் சுமார் கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் அடி எடுத்து வைத்துள்ளனர் என்பதை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூறினார். அது மட்டுமல்லாமல் மழலையார் வகுப்பில் சுமார் 50 மாணவர்கள் பதித்தனர் என்பதையும் மகிழ்ச்சியாக தலைமை ஆசிரியர் தெரிவித்தனர். விதமான மாணவர்கள் எல்லாரும் புது சட்டையோட புது காலணிகளோட ரொம்ப சுத்தமாக அழகாக வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப எல்லோரும் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ எனக்கும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி டீச்சர். வணக்கம் ஆண்டி. முதல் நாள் உங்கள் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புறது நம்மளுக்கு ரொம்ப பெருமை. தமிழ் நம்ம தாய்மொழின்னுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுல நம்மளுக்கு ரொம்ப பெருமை. இந்த ஸ்கூலு மேலோங்கிக்கிட்டே இருக்கிற வச்சு இந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என் பிள்ளைங்கள நான் தமிழ் ஸ்கூலில் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி ஆண்டி. நன்றி. வணக்கம். வணக்கம். ஓகே டியரா, இன்னைக்கு 2025 ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் நீங்கள் வந்திருக்கீங்களா? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? என் மனநிலை ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருக்கோனால. மற்றும் என்னோடய மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கிளாஸ் புதுசாக வருது. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கிளாஸ் எப்படி இருக்க போகுது, படிப்பு எப்படிலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த வருஷமும் நான் நல்ல ஒரு மாணவியாக சிறந்து விளங்க போகிறேன். நன்றி. நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தமிழ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என் பிள்ளைய 1வது தமிழ் ஸ்கூல் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் பள்ளியின் தொடக்க நாளின் போது மத்திய சப்ரங்பாய் மாவட்ட அதிகாரி திரு அக்கிமி சாம் அவர்கள் வருகை புரிந்தார். மாநில கல்வி திணைக்களத்திலிருந்து திரு முகமது ஜவாவி பின் ஹமாட் அவர்களும் பள்ளிக்கு வருகை புரிந்தார். பள்ளி தயார் நிலை கண்டு வந்திருந்த அதிகாரி பள்ளி தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வியந்து பாராட்டு. மேலும் தொடர்ந்து 18ஆம் தேதி மாணவர்கள் அறிமுக வார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன் பிறகு பினங்கு மாநில கல்வி திணைக்களத்தின் தொடக்க பள்ளிக்கான உதவி இயக்குனர் திரு சக்திவேல் அறிவநந்தன் அவர்கள் வருகை புரிந்தார். பள்ளியின் சுத்தத்தையும் வகுப்பறையின் நேர்த்தியையும் கண்டு அனைவரையும் பாராட்டினர். அடுத்ததாக புக்கெட் மெத்தஜாம் தமிழ் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி மீண்டும் பள்ளிக்கு போகலாம் எனும் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு பள்ளி சீரடியும் பட்டு சீட்டையும் மாண்புமிகு செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அவர்கள் வழங்கினார். 19ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருமதி அனுஜீவா அவர்கள் மாணவர்களுக்கு முட்டாய் பூங்குத்து தயாரிக்கும் முறையை கற்பித்தனர். மாணவர்கள் மகிழ்ச்சியாக பூங்கொத்தை தயாரித்தனர். தனக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு புதிய அனுபவமாக இருந்தது என்பதை திருமதி அனுஜீவா மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார். ஆண்டி, இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லா மாணவருக்கும் பொக்கே எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? வணக்கமே. நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம எஸ்ஜேகேடி புக்கெட் மெத்தஜாம் டீச்சர்ஸ்க்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லா மாணவரும் நல்லா செஞ்சீங்க, சிறப்பாக செஞ்சீங்க. இது ஒரு கைத்தொழிலும் கூட. இதை நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட ஹாபியாகவும் செய்யலாம். இதனால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ குறைவான விலையில் இந்த மாதிரி பொருட்களை வச்சு ரீசைக்கிள் பேப்பரை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். மாஸ்க் புக்கே செய்யலாம், மாஸ்க் யூஸ் பண்ணி செய்யலாம். இதை செஞ்சு இன்னும் உங்களோட கை திறமையை இன்னும் இது பண்ணலாம். நன்றி. வணக்கம். நன்றி ஆண்டி. 20ஆம் தேதி வியாழக்கிழமை இளம் மருத்துவர் கழகத்தின் அதாவது கிளாப் டாக்டர் மூடா ஏற்பாட்டில் அதிகாரப்பூர்வ சபைக்குடல் துவக்கம் கண்டது. இந்நிகழ்ச்சியில் நாடு தழுவிய அளவில் நடைபெற்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகள் பங்கெடுத்து கொண்டது. பினாங்கு மாநிலத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்ட 3 பள்ளிகளில் நமது பள்ளியும் அடங்கியது. பெருமைக்குரிய ஒன்றாகும். சுகாதார அமைச்சம், கல்வி அமைச்சம் இணைந்து வழிநடத்திய இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாணவர்களுக்கு யோகா ஏற்பாட்டு செய்யப்பட்டு இருந்தது.
மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக யோகாவில் கலந்து கொண்டனர். இப்பயிற்சியை வழிநடத்த வாய்ப்பளித்த பள்ளிக்கு ஆனந்த யோகா பயிற்சி மையத்தை சேர்ந்த உமாதேவி அவர்கள் நன்றியை தெரிவித்தார். ஆனந்த யோகா சென்டர் மூலிமா கம்பம்பரு தமிழ் பள்ளி ஸ்கூலில் கல்யாணி டீச்சர் அவங்க மூலிமா நான் வந்துட்டு யோகா பயிற்சி அனைத்து மாணவர்களுக்கும் யோகா பயிற்சியோட செஷனுக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கூல் வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கும் என்னோடய டீம் மெம்பர்ஸ் என்னோடய சபார்டினேட்ஸ் என் பிள்ளைங்களோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையிலேயே இந்த செஷன் வந்து நாங்கள் காலையிலேயே மொதல் செஷனாக நாங்கள் அதை நடத்தி முடித்தோம் நல்லபடியாக. ஒரு 1.5 மணி நேரம் செஷன் இது. அனைத்து மாணவர்களும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சி நல்லா செஞ்சாங்க. இந்த யோகா வந்து எல்லா தமிழ் ஸ்கூல்லேயும் நடக்கணும், கண்டிப்பாக வைக்கணும், நடக்கணும். ஏன்னா யோகா வந்துட்டு ஆசனமாக அதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பார்க்காம அதை வந்து அவங்களோட டெய்லி பயிற்சியில் ஸ்கூல் இதில் ஆக்டிவிட்டீஸில் இருந்தால் ரொம்ப நல்லது. அது ஒரு 45 நிமிஷம் பயிற்சியாக கூட டெய்லி இதில் நீங்கள் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது வந்து உடல் நலத்துக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் மைண்ட் பாடியும் வந்து சேர்ந்து அது வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குது. லைக் மெடிடேஷன், அதுலேயே மெடிடேஷனும் இருக்குது. இன்றைக்கி அனைத்து மாணவர்களும் ஜாயின் பண்ண அனைத்து மாணவர்களும் அந்த யோகா மெடிடேஷன் செஷனில் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக உட்காந்துருந்தாங்க. அது சோகாசனமாக இருக்கட்டும், வஜ்ராசனமாக இருக்கட்டும், முழு பத்மாசனமாக இருக்கட்டும், அவங்க உட்காந்துருந்த அந்த நிலை எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு யோகாவை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன குழந்தைங்கள் வந்து அந்த செஷனில் அப்படி உட்காரும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஸ்கூலுக்கு இன்னொரு வாட்டி மிகவும் நன்றி. We are from Ananda Yoga Center. யோகாசனம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு சிம்மாசனம். தொடர்ந்து தமிழ் மொழி பணித்தியத்தின் சார்பில் தலைவரான ஐஏ திருமதி விக்னேஸ்வரி அவர்கள் உலக தாய்மொழி தினம் பள்ளி அளவினால கொண்டாட ஏற்பாடு செய்தார். உலக தாய்மொழி தினத்தையொட்டி சில தகவல்களை ஐஏ திருமதி துர்காதேவி மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். பிறகு ஐஏ திருமதி திலகாவதி மற்றும் ஐஏ திருமதி விக்னேஸ்வரி மாணவர்களுக்கு சில போட்டிகளை நடத்தினர். இவ்வாரம் முழுவதும் பள்ளியில் நடத்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடந்தேறியது என்பதில் எவ்வளவும் ஐயமில்லை. பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி புஷ்பாவதி, துணை தலைமை ஆசிரியர் திருமதி அனிதா, மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் திருமதி கல்யாணி, இணைப்பாட பிரிவின் துணை தலைமை ஆசிரியர் செல்வி அன்னபூரணி, மாணவர் நெறியுரை பொறுப்பாசிரியர் திருமதி கோமதி ஆறுமுகம் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இவ்வாரத்திற்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் எல்லிஸ் சைமன். தமிழ் பள்ளியை தேர்ந்தெடுங்கள், தமிழ் மொழியை நேசியுங்கள். நன்றி, வணக்கம்.